வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட லைஃப் ஸ்டைல் அது கூட சேர்ந்தே ஒரு ஹெல்தி ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்தது. காலைல எழுந்த முடியல. பிகாஸ் வந்து மழை பெஞ்சதுனால வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நல்லா தூங்கி கொஞ்சம் பொறுமையாக தான் எழுந்தோம். அதுக்கப்புறம் நல்லா கிளைமேட் செம்மையாக சில்லுன்னு மழைலாம் வர மாதிரி இருந்தது. அதுவும் சம்மரில் மழையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, மழைலாம் பெய்ய ஆரம்பிக்குது, இன்றைக்கி கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். காலைல ஒரு 8 o'clockலாம் செம்மையாக இருட்டிக்கிட்டு மழைலாம் தூறல் ஆரம்பிச்சுது. சரி, இப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்லேயே டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசன் தான். அதுவும் அந்த டைமில் பீச்சு, அந்த கடல், அந்த மாதிரி வைபே செம்மையாக இருக்கும். சன்ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதை விட மழையில் பீச் அவ்வளோ அழகாக இருக்கும். யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை பெஞ்சதுன்னா. அண்ட் கிளைமேட்டும் செம்மையாக இருந்ததுனால காலையிலே வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து கிருத்திகை, நேற்றும் டியூஸ்டே, இன்றைக்கி அப்படியே கண்டினியூவாக 2 நாளும் படைக்கிற வேலை அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் லேட்டாக எழுந்ததுனால ஆஸ் யூஷுவல் அறக்க பறக்க வேலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் லீவு அப்படின்றதுனால ரொம்ப வேகமாலாம் இல்லை, பொறுமையாக ஒரு 10 மணிக்கு படைச்சா போதும்னு அப்படியே வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் வானம் வெளிச்சமாக ஆகி அதுக்கப்புறம் வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் இன்றைக்கி கிளைமேட் மழைலாம் செம்மையாக பெய்யும், அதுக்கேற்ற மாதிரி ரெசிபீஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தோம். அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அண்ட் காஃபி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூமை திரும்ப எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக பூவெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படைக்க வேண்டியதான். அண்ட் கிருத்திகை அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து மாவு விளக்கில் எப்பயுமே விளக்கு போடுவேன். அந்த விளக்கு எப்படி போடுறது அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கிருத்திகை அன்னைக்கு வடை பாயாசம் அதோட இந்த தீபமும் வச்சு படைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து சாம்பார்லாம் எதுவும் சாப்பாடு எதுவுமே செய்யலை. அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு படைக்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். சரின்ட்டு அதை பார்த்துட்டே இருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பீனட் சட்னி வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். விளக்கு மாவுக்கு அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும். அதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு அரைக்கணும். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே அரிசியை ஊற வச்சு அந்த மாவில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது நல்லாவே இருக்கும், பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு நல்ல டவலில் தரையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேனுக்கு கீழே அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். இது நல்லா ட்ரை ஆகணும், அதாவது ஈரப்பதமும் இருக்கணும், ஆனால் தண்ணி தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அது ரெடி ஆகிடும். அண்ட் இந்த கேப்லேயே நான் வந்து பீனட் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பீனட்ஸ், அதுக்கப்புறம் தேங்காய், காஞ்ச மிளகா, உப்பு, புளி அதை வச்சு நல்லா அரைச்சிட்டேன். சட்னி அரைச்சிட்டு அப்படியே சைட் பை சைடு வேலையும் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது எல்லாமே. ஸோ மழையாக இருக்குது, சின்னதாக கோலம் போடலான்னு சொல்லிட்டு சின்ன கோலமாக ஒரு கோலத்தை போட்டாச்சு. அப்புறமா பார்த்தா வெயில் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கலர் கோலம் போடலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஓகே, ஃப்ரைடே வந்து போட்டுக்கலாம், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி மழை பெஞ்சதுனால அப்படியே விட்டாச்சு. அண்ட் இந்த வேலை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சட்னி, இட்லி அண்ட் எல்லாமே ஒரு பக்கம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு 3 ஏலக்காய் போட்டுட்டு இதை நல்லா வந்து பொடியாக்கி எடுத்துக்கணும். நல்லா பொடியாக இருக்கணும், ஆனால் லைட்டாக குறைன்னு இருக்கும். ஸோ அந்த பதம் இருந்துச்சுன்னா போதும். அது கூட வெல்லத்தை நல்லா நுணுக்கி நல்லா பவுடர் ஆக்கணும். ஸோ கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க.
தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக பிடிச்சிக்கும். மாவு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஈரமே போதும், நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே தெளிக்கவே வேண்டாம். ஸோ அந்த இதோடையே நீங்கள் வந்து அதை நல்லா க்ரிப்பாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும். அப்படியே நீங்கள் 2 கையை வச்சு நல்லா ஒரு பால் சைஸுக்கு நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசாக பிடிச்சிக்க வேண்டியதான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து அந்த உருண்டையோடு வச்சு ப்ரெஸ் பண்ண அது அழகாக ஒட்டிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய் ஊற்றுறதுக்கு ஒரே ஒரு ஹோல் மட்டும் அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான், உங்களுக்கு தீபம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தீபத்தன்னைக்கு போடுவாங்க. அது கார்த்திகை தீபம் டைமில் போடுறது அண்ட் இந்த கிருத்திகை டைமில் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்றைக்காச்சும் போட்டு படைக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் படைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் திணை மாவில் கூட நீங்கள் போடலாம். ஸோ எப்பயாச்சும் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து படைச்சி பாருங்கள். ஸோ அதெல்லாம் முருகருக்கு ரொம்ப பிடிச்சதில்ல, இந்த திணை, மாம்பழம், பஞ்சாமிர்தம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு பிடிச்சதாக இருக்கும். அதில் பிடிச்சது எதை வச்சு படைத்தாலும் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறமா சாமி படைக்க வேண்டியதான். ஸோ விளக்கேற்றிட்டு நான் வந்து மாம்பழம் வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து வாழைப்பழம் வைப்பாங்க. ஸோ ஏன்னா எந்த பொருளை சாப்பிட்டுட்டு நம்ம தூக்கி போடுறோமோ அதுலேருந்து விதை வந்து முளைச்சி வரக்கூடாது. அப்படி இருக்கிற பழம் காய் தான் வந்து வச்சு படைக்கணும். ஆனால் முருகருக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் மாம்பழம் வச்சு படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி காலையில் இது மட்டும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டா அண்டு காலையில் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி படைச்சி முடிச்சுட்டு ஒரு 11 o'clock தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இட்லி, அது கூட வந்து பீனட் சட்னி. எனக்கு வந்து பீனட் சட்னி மோஸ்ட் ஆஃப் வந்து தாளிப்பு எனக்கு பிடிக்காது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாக தாளிப்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த பீனட் சட்னி வந்து புளி அண்ட் காஞ்ச மிளகாவோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே மழை தான் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அண்ட் வெளியே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிக்கு தான் போக போகிறோம். அரண்மனை 4 தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ ரிவ்யூஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்காதோ அந்த மைண்ட் செட்டில் தான் போனோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு படம். அண்ட் செகண்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அந்த பயம்லாம் வரும்ல, ஸோ அது அப்படி இருந்தது சீரியஸாகவே. எனக்கு சின்னதாக இருந்தாலே ரொம்ப பயப்படுவேன். எனக்கு ஒரு வேளை அது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஓகே தான், ஸோ பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் நல்ல மூவி தான். அண்ட் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செம்மையாக த்ரில்லாக இருந்தது. மற்ற படத்தை விட இதில் அந்த பயம்லாம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சொல்லிட்டு கீழே போனோம். அண்ட் கீழே போயிட்டு ஏதாவது திங்ஸ் ஏதாச்சும் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பஸார் தான் போயிருந்தோம். அண்ட் இந்த மாதிரி கேண்டில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் பெருசாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை அதிகமாக இருந்துச்சு. ஐ திங்க் 1000 சம்திங் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா 200 அப்படி இருந்துச்சு. 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வெளியெல்லாம் அந்த கேண்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ஹோல்லேருந்து உங்களுக்கு நிறையா வெளிச்சம் வரும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி இது வாங்கலாமான்னு கேட்டப்போ ஆஸ் யூஷுவல் எப்பயும் வர பதில் தான், ஸோ வீடு கட்டிட்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சரின்னு நான் சின்ன சின்னதாக எடுத்து வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து நாங்கள் சின்ன சின்ன திங்ஸ் என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். பட் அங்கே போனோடனே எதை எடுக்கிறது எதை
அப்படின்றதே மறந்துட்டோம். ஸோ என்ன வாங்கிட்டு வந்தோன்னே எங்களுக்கு வாங்கணும்னு வந்தோன்னே தெரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வெசல்ஸ் வாஷ் பண்ணுற சோப்பு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு விக்ஸு, மூவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம். அண்ட் பாப்பாவுக்கு 2 டாப் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அழகாக பீச்சுக்கெலாம் போட்டுட்டு போகிற மாதிரி. அண்ட் இப்போ சம்மரில் நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஷர்ட் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சின்னதாக டாப் வந்து ஓவர் சைஸாக இருக்கும், பட் ஆனால் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். அது போடுறதுக்கும் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அவளுக்காக 2 வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் அவகிட்ட காட்டிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் லன்ச் வந்து அங்கே சாப்பிட்டோம். பாப்கார்ன்லாம் சாப்பிட்டேன். பாப்கார்ன் அண்ட் சாண்ட்விச் சாப்பிட்டேன். அதுவே செம்மையாக ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். பாப்கார்ன் சாப்பிட்டா அது ஒன்று இருக்கும், ஹோல் டே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே தொண்டையிலே இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு மற்ற ரொட்டீன் எல்லாமே பார்த்துட்டேன். அண்ட் வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறது எல்லாமே ஈவினிங்கே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு ஷேர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, உங்கள் டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.